ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ராகி அடை தேங்காய் சட்னி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க, ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ராகி, கம்பு, சோளம் எல்லா தானிய வகையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கோங்க. அது தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கோங்க. மாவுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது எல்லாமே ஃபஸ்ட்டே நறுக்கி வச்சுட்டேன். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி அந்த மாவில் போட்டு ஃபஸ்ட்டு பிசைஞ்சு எடுத்துருங்க. அப்புறமா லாஸ்ட்டாக தண்ணி ஊற்றி நம்ம அடை பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தினமும் இட்லி, தோசை சாப்பிட்றதுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு ராகி அடை அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஏன்னா இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சி. ராகி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். இப்போ பாருங்கள், தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ரொம்ப தண்ணி ஆக்கிடாதீங்க. தோசை மாவு மாதிரி அடை மாதிரி போட்டாலே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் தவா வச்சுட்டேன், சூடாயிடுச்சு. நான் சட்னி அரைச்சி வச்சுட்டேன், தேங்காய் சட்னி. தேங்காய் உடச்ச கடலை, புளி, உப்பு, பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கேங்க. ஃபஸ்ட்டு எண்ணெயை கையில் நல்லா தடவிக்கோங்க. அப்போ தான் இந்த ராகி மாவு வந்து கையில் ஒட்டாமல் வரும். நமக்கு நம்ம எவ்வளோ பெரிய உருண்டை போட போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பால் எடுத்துகிட்டு நம்ம அடை மாதிரி தட்டிக்கலாம். மெலிசா தட்டுறதா தான் தட்டலாம், இல்லை கொஞ்சம் தடியாகவும் தட்டலாம். உங்கள் இஷ்டம்தான், நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தட்டிக்கோங்க. வெந்ததுக்கப்புறமா 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துட்டா நம்மளுடைய சூப்பரான ராகி அடை ரெடி ஆகிடுங்க. காலையில் சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. நைட்டில் சாப்பிடாதீங்க, டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. முட்டை ஆம்லேட் மாதிரி டேஸ்ட் இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சு கொடுங்க. தினமும் இட்லி, தோசை அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு பதில் வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. இப்போ இந்த கல்லில் நம்ம 3 அடையாக கூட போட்டுக்கலாம். ஏன்னா காலையில் ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 3 அடையாக கூட போட்டுக்கலாம். நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க. இல்லைனா கடையில் விற்கிற ராகி பேக்கெட் கூட வாங்கி நீங்கள் இந்த மாதிரி வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் போட்டு செய்யலாம். உங்கள் இஷ்டம்தான். நான் வந்து வீட்டிலையே அரைச்சி வச்சுருக்கோம். நாங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கிறதுனால நாங்கள் அந்த மாவு தான் யூஸ் பண்ணுவோங்க. நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.